எமோஷனலான நாள் அது வந்து. இப்பவும் சொல்றேன், அதுல இருந்து ஒரு போட்டோ நம்ம கொடுக்கல, ஒரு வீடியோ போடல. அது பப்ளிக் ஃபங்க்ஷனே கிடையாது. ஒரு ஒரு பிரைவேட்டான அது ஒரு ஃபேமிலி ஒரு நிகழ்வு தான். ஆனா எப்பவோ நம்மள பார்க்க வந்த மற்ற பிரச்சனைகள் இருந்த விக்டிம்ஸ் இருக்காங்க பாருங்க. பரந்தூர் போராட்டக்காரங்களா இருக்கட்டும், அந்த காவல் நிலைய படுகொலைகள்ல இறந்து போன அந்த குடும்பங்களா இருக்கட்டும், அவங்கள பார்க்க வந்தப்ப நம்முடைய தலைமை நிலையத்தில தலைவர் அவர்கள்லாம் பார்த்து அவர்களுக்கு தேநீர் கொடுத்தது, அவர்கள வந்து உபசரிச்சது, அந்த ஃபோட்டோவ எடுத்து இப்போ போட்டு, இவனுங்க இதே குணப்படுகொலை பண்றானுங்க. ஏன் ஒரு பெரிய பத்திரிக்கையாளர் பெரம்பலூர்ல இதே மாரி கட்டுக்கடங்காத கூட்டம் 5 நிமிஷத்துல தாண்ட வேண்டிய பழைய பஸ் ஸ்டாண்ட 1 மணி நேரமா தாண்ட முடியல. வேடிக்கை மட்டுமே பார்த்தாங்க. உதவி செய்ய வேண்டியவங்க. அந்த நேரத்துல அந்த மக்கள் சந்திப்பே ஒரு பெரிய கனத்த இதயத்தோடு கேன்சல் பண்ணோம். அங்க அந்த அந்த தொண்டர்கள பார்த்து, அங்க அந்த அந்த பஸ்ல உட்கார்ந்து நம்மளுடைய தலைவர் அந்த ஃபோட்டோ ஒண்ணு இருக்கு பாருங்க. அந்த லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ண ஃபோட்டோ. அதை எடுத்து இங்க போட்டாங்க. இந்த கரூர் பிரச்சனை நடக்கும்போது. அது இங்க மக்கள்லாம் மயங்கி விழும்போது இவர் இந்த மாரி பண்ணான்ற மாரி மிஸ் இன்டர்பிரேஷன் ஆகுதா? அப்ப இவ்வளோ விஷயங்கள் ஒரு ஃபோட்டோ, ஒரு வீடியோ, ஒரு பப்ளிசிட்டி எதுவுமே இல்லைங்க. மக்கள் தலைவர் 2 பேரும் பார்த்துக்கணும். மனசு விட்டு பேசணும். ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்க கிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கேட்கணும். அவரு உடைஞ்சு போய் எமோஷனலா உலகத்துல இப்படி தான் மீது எல்லா பழியும் விழுந்தாலும் பரவால்ல. நாம இங்க அரசியல் பண்ண வேண்டாம். நீங்க எல்லாரும் அமைதியா இருங்க.